படியாமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துறோம் அப்பா. ஹalleluya. பரிசுத்தரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துறோம் ஐயா. ஹalleluya 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 ஹalleluya. கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல சாயங்கால வேளைக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளில் கர்த்தாவே உம்மை நோக்கி பார்க்கும்படியாய் நீர் எங்களை இந்த நேரத்திலே கொண்டு வந்தபடியால் உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை ஸ்தோத்தரிக்கிறேங்க தாவே. இந்த பைபிள் ஸ்டடியை தேவன் எங்களுக்கு ஆசமாக்கி தரும்படியாக செபிக்கிறோம். உடைய கிருபையின் கரத்தை எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. இந்த கத்தாவே அப்பா ஸ்தோத்திரப்பா, அப்பா ஸ்தோத்திரப்பா. இந்த நேரத்தில் கத்தாவே ஆண்டவரை தொடக்கம் மட்டும் முடிவெறிந்த உடைய சமூகமும் உடைய இன்ப பிரசன்னம் இந்த இடத்திலே அசைவாடும்படியாக செபிக்கிறோம். சர்வ வல்லமுள்ள தேவன் ஆண்டவரை நீர் கிரியை செய்யும்படியாய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பாடல்கள் மூலமாய் தேவன் எங்களை ஆசீர்வதிப்பீராக, செய்தி மூலமாக நீர் எங்களோடு பேசுவீராக ஐயா. ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் நீர் பக்குவப்படுத்தி வழிநடத்தும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. நீர் எல்லாவற்றையும் காண்கிற தேவனாக இருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லா தடைகளையும் உடைத்து போடுகிறாக கர்த்தாவே. உம்முடைய நாம மாத்திரம் மயப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிற வர வேண்டிய தம்முடைய பிள்ளைகளை சீக்கிரமாய் கொண்டு வரும் ஆண்டவரே. இயேசுப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா ஆமேன் ஹல்லேலூயா. ஒரு சில பாடல்களை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. இந்த பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. என் அன்பு இயேசுவுக்கே, என் அன்பு இயேசுவுக்கே, விலையேறப்பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர், விலையேறப்பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர், ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். என் அன்பு இயேசுவுக்கே, என் அன்பு இயேசுவுக்கே, வழிகாட்டும் தீபம் துணையாளரே,
அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேக நாதரே. அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேக நாதரே. ஆராதனை 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 என் அன்ப இயேசுவுக்கே, என் அன்ப இயேசுவுக்கே. எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே. எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே. உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. ஆராதனை 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 என் அன்ப இயேசுவுக்கே, என் அன்ப இயேசுவுக்கே. மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ. மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ. துதியும் கனமும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. துதியும் கனமும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. ஆமென். ஹல்லேலூயா. துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துறோங்க தாவே. ஆண்டவரே, நீர் சிந்தின விலையேற பெற்ற ஆண்டவரே, உடைய ரத்தத்தை நாங்கள் நினைத்து ஆண்டவரே இந்த வேளையை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. நீர் செய்ய நினைத்தது தடைபடாத ஐயா. எங்களை ஏற்ற வேளையில் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. சர்வ வல்லமுள்ள தேவனே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. ராஜாவே, உம்மை துதிக்கிறோங்க தாவே. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நாங்கள் ஆராதனை செலுத்துறோங்க தாவே. நீ சர்வ வல்லமுள்ள தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு நன்றி ராஜா. உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, உமக்கு நன்றி அப்பா. உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஐயா. இயேசுவே, உமக்கு நன்றி ராஜா. ஹல்லேலூயா. உங்க வசனமான மகிழ்ச்சியா இல்லாம போனா உன் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். உங்க வசனமான மகிழ்ச்சியா இல்லாம போனா என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். பாதைக்கு வெளிச்சமல்லோ, பேதைக்கு தீபமல்லோ. பாதைக்கு வெளிச்சமல்லோ, பேதைக்கு தீபமல்லோ. உங்க வசனமான மகிழ்ச்சியா இல்லாம போனா நான் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். உங்க வசனமான மகிழ்ச்சியா இல்லாம போனா என்
துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். மகிழ்ச்சி இல்லாம போனா துக்கத்திலே அழிந்து போயிரு. ஹல்லேலூயா. மரண இருளில் நடக்கின்ற போது கோலும் தடியுமாக தேற்றுதையாவும் வசனம். மரண இருளில் நடக்கின்ற போது கோலும் தடியுமாக தேற்றுதையாவும் வசனம். துன்பத்தின் பாதையிலே நடக்கின்ற போது, துன்பத்தின் பாதையிலே நடக்கின்ற போது உயிர்ப்பித்து உயர்த்துதையாவும் வசனம் தானையா. உயிர்ப்பித்து உயர்த்துதையாவும் வசனம் தானையா. உங்க வசனம் மன மகிழ்ச்சி இல்லாம போனா நான் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். உங்க வசனம் மன மகிழ்ச்சியா இல்லாம போனா துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். நீங்கள் வசனமல்லோ பேதைக்கு தீபமல்லோ, பாதைக்கு வெளிச்சமல்லோ, பேதைக்கு தீபமல்லோ. உங்க வசனமான மகிழ்ச்சியா இல்லாம போனா என் துக்கத்திலே அழிந்து போய். ஹல்லேலூயா. ஆண்டவரே மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. உம்முடைய வசனம் எங்களுக்கு மன மகிழ்ச்சியாய் ஆண்டவரே ஒவ்வொரு நாள் எங்களை நடத்துறபடியால் நன்றியோடு மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துறோம் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதி பலிய செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. துதி பலிய செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. நீர் உயர்ந்தவர், நீர் வல்லவர், நீர் உயர்ந்தவர், நீர் வல்லவர். இந்த உலகை ஆளும் தெய்வம் நீரே, இந்த உலகை ஆளும் தெய்வம் நீரே. என்னிலே ஒன்றுமில்லை ஆனாலும் நேசித்தீரே, என்னிலே நன்மை இல்லை ஆனாலும் உயர்த்தினீரே. என்னிலே ஒன்றுமில்லை ஆனாலும், என்னிலே நன்மை இல்லை ஆனாலும் உயர்த்தினீரே. தகப்பனை போல என்னை சுமந்தீரையா, ஒரு தாயை போல என்னை தேற்றினீரே. ஒரு தகப்பனை போல என்னை சுமந்தீரையா, ஒரு தாயை போல என்னை தேற்றினீரே. சுமந்தீரையா என்னை தேற்றினீரே, சுமந்தீரையா என்னை தேற்றினீரே. ஆராதனை உமக்கே ஐயா, இந்த ஆராதனை உமக்கே ஐயா. ஆராதனை, 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 எங்கள் ஆராதனை, 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 எங்கள் ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. ஆராதனை உமக்கே ஐயா, எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா. துதி பலிய செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. துதி பலிய செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. உமது இரக்கத்திற்கு முடிவே இல்லை அப்பா, உமது அன்பிற்கு அளவே
இரக்கத்துக்கு முடிவே இல்லை அப்பா, உமது அன்பிற்கு அளவே இல்லை அப்பா. உமது காருண்யம் என்னை பெரியவனாய் உயரத்திலே என்னை நிறுத்தியதே. உமது காருண்யம் என்னை பெரியவனாய் உயரத்திலே என்னை நிறுத்தியதே. உமது காருண்யம் என்னை பெரியவனாய், உமது காருண்யம் என்னை பெரியவனாய் உயரத்திலே நிறுத்தியதே. என்னை உயரத்திலே நிறுத்தியதே. ஆராதனை 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 எங்கள் ஆராதனை 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 உமக்கே ஐயா, எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா. துதி பலிய செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. துதி பலிய செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. பிறந்த நாள் முதலாய் தூக்கி எறியப்பட்டேன், பிறந்த நாள் முதலாய் தூக்கி எறியப்பட்டேன். ஒரு கண்ணும் என் மேலே இரக்கமாயிருந்ததில்லை, ஒரு கண்ணும் என் மேலே இரக்கமாயிருந்ததில்லை. பிழைத்திரு என்று என்னை தூக்கினீரே, உம் மகனாகவே என்னை ஏற்றுக்கொண்டீ. பிழைத்திரு என்று என்னை தூக்கினீரே, உம் மகனாகவே என்னை ஏற்றுக்கொண்டீர். பிழைக்க செய்தீர் என்னை ஏற்றுக்கொண்டீர், பிழைக்க செய்தீர் என்னை ஏற்றுக்கொண்டீர். ஆராதனை உமக்கே ஐயா, எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா. ஆராதனை 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 எங்கள் ஆராதனை 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 எங்கள் ஆராதனை 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 உமக்கே ஐயா, எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா. உங்க வசனம் மன மகிழ்ச்சியா இல்லாம போனா என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். உங்க வசனம் மன மகிழ்ச்சியா இல்லாம போனா என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். பாதைக்கு தீபமல்லோ, பேதைக்கு வெளிச்சமல்லோ, பாதைக்கு வெளிச்சமல்லோ, பேதைக்கு தீபமல்லோ. உங்க வசனம் மகிழ்ச்சியா இல்லாம போனா என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். உங்க வசனம் மன மகிழ்ச்சியா இல்லாம போனா என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய வசனம் எங்களுக்கு மன மகிழ்ச்சியா இராவிட்டால் ஆண்டவரே நாங்கள் எப்பொழுதே அழிந்து போயிருப்போம் ஐயா. ஆண்டவரே அப்பா அம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பாதைக்கு ஆண்டவரே வெளிச்சமும் பேதைக்கு தீபமாய் ஆண்டவரே எங்களை வழி நடத்துகிற தேவன் ஆண்டவரே, உமக்கு துதியும் கனத்தை மகிமை செலுத்துறோம் ஐயா. ஆண்டவரே உமக்கு ஆராதனை செலுத்துறோம் ஐயா, உமக்கு ஆராதனை செலுத்துறோம் ஐயா. சர்வ வல்லமுள்ள தேவனே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த வேத பாட வகுப்பில் எங்களை கொண்டு வந்திருக்கிறீர். உம்முடைய வசனங்களை தியானிக்கவும் உம்முடைய வசனங்களை கற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு கிருபைகளை தந்திருக்கிறீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் எங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய காரியங்களை நாங்கள் ஆண்டவரே சரியாக கற்றுக்கொண்டு ஆண்டவரே அதன் பிரகாரமாய் நாங்கள் நடந்து ஆண்டவரே இந்த பூமியிலே உமக்கு சாட்சியாய் வாழ்ந்து ஆண்டவரே பரலோகத்தின் பிள்ளைகளாய் நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை செய்வீராக ஆண்டவரே. இப்படி வழிகளில் எங்களை ஸ்திரப்படுத்துவீராக, நடத்துவீராக ஆண்டவரே, கட்டி எழுப்புவீராக. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆன்லைனில் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். Revelation, book of Revelation, chapter 2, வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பார்க்கலாம். எவ்வளவும் பயப்படாதே, இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ஆமென். இங்கே வாசிக்கிறோம், பாடுகளை குறித்து பயப்படாதே, நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் சிலரை காவலில் போடுவார். ஆண்டவர் நம்மை சோதிக்கிறது வேறு, பிசாசு நம்மை சோதிக்கிறது வேறு. இந்த சோதனையில் ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை தருகிறார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் எப்போதும் ஆண்டவருடைய பட்சத்தில் இருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு ஜெயித்து தருகிறார். சிமிர்னா சபையின் கால நிலை என்ற தலைப்பில் நாம் பார்க்க போகிறோம். ஏனென்றால் நட்சத்திரத்தை ஏந்தி கொண்டிருக்கிற ஆண்டவர், நட்சத்திரத்தின் கால வெளிச்சத்தில் இதற்கு இருக்கிறதான டைம் லிமிட்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா AD 100லேருந்து AD 325 வரைக்கும் என்று விசுவாசிக்கிறேன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த காலகட்டங்களில் பயங்கரமான உபத்திரவம் ரோம சாம்ராஜ்யத்தில் இருந்தது. நீரோ மன்னன், டாமின்சியன், இன்னும் பல மன்னர்கள் எழும்பி கிறிஸ்தவர்களை சித்திரவதைப்படுத்தினார்கள். சுவிசேஷம் அறிவிக்க முடியாது, ஜெபிக்க முடியாது, வேதம் வாசிக்க முடியாது, ஆண்டவரை ஆராதிக்க முடியாது. இப்படிப்பட்ட பல பயங்கரமான நிலைமைகள் அங்கே இருந்தது. அதில் விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சாத்தானின் கூட்டம், பிசாசனுடைய கூட்டம் அங்கே இருந்தது. அந்த சாத்தானுடைய கூட்டம்னு பார்த்தீங்கன்னா, சாத்தானுக்கு ஒரு ஜெபாலயம் அங்கே இருந்தது. அந்த ஜெபாலயம் யூதர்கள் கூடுகிற இடம். அதான் அதனுடைய ஒரு காரியம். யூதர்கள் தான் கூடுவாங்க, ஆனால் ஆண்டவரை அவங்க ஆராதிக்கிறது இல்லை. அவர்கள் ஆராதிப்பது சாத்தானு. பாருங்க, இதனால தான் நீங்கள் 2ஆம் அதிகாரத்தில் அவங்கள கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. அப்போஸ்தலர் அல்லாதவர்களை அப்போஸ்தலர் என்று கண்டுபிடிக்கிற அனுபவம் இந்த சபைக்கு இருக்கிறது. அதே போல் நீங்கள் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலேயும் கூட 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் யூதர் அல்லாதிருந்து தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிற சாத்தானுடைய கூட்டம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த நாட்களிலே ஒரு இருண்ட காலம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து போன பிறகு அநேக யூதர்கள் என்று பெயர் பெற்றிருந்தாலும் அவர்கள் தேவனை ஆராதிக்காமல் சாத்தானை ஆராதித்து கொண்டிருந்தார்கள். ஆனபடினாலே கிறிஸ்தவர்களுக்கு உதவி செய்ய வேண்டிய யூதர்கள் கிறிஸ்தவர்களுக்கு எதிரிகளாய் இருந்தார்கள். இந்த சிமிர்னா ஒரு நல்ல நகரம், அது ஒரு அழகிய நகரம், ஆசியாவின் கிரீடம் என்று அழைக்கப்பட்டது.
முதலாம் நூற்றாண்டில் சிமிர்னாவில் திபேரியு சீசன் என்று சொல்லுகிற ஒரு தேவாலயம், அங்கே கோவில் கட்டி திபேரியு சீசனை வழிபட்டு கொண்டு வந்தார்கள். போலிகார்ப் என்று சொல்லுகிற பரிசுத்தவான் இந்த காலத்திலே தான் இரத்த சாட்சியாய் மரிக்கிறார். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. ஆனால் இதில் 10 நாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் இப்படி யோசித்தேன், அந்த நீரோ மன்னனுடைய பயங்கரமான 10 விதமான உபத்திரவம் என்று நினைத்தேன். அது அப்படி அல்ல. 10 நாட்கள் என்று சொல்லும்போது ஒரு கால அளவு, த டைம் லிமிட்ஸ். அப்போ நட்சத்திர கண்ணோட்டத்தில் நாம் பார்க்கும்போது இந்த சிமிர்னா சபையின் உபத்திரமும் ஒரு காலம் வரைக்கும் தான் இருந்தது. அல்லேலூயா. அதுக்கு பிறகு மாறிப்போச்சு. அல்லேலூயா. அதனால தான் 11ஆம் வசனம் சொல்லியிருக்கு, ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன், ஜெயம் கொள்ளுகிறவன் 2ஆம் மரணத்தில் சேதப்படுவதில்லை. ஜெயம் கொள்ளுகிறவன் யார்? உபத்திரவத்தை ஜெயிக்கிறவன், பாடுகளை ஜெயிக்கிறவன், சாத்தானின் கூட்டத்தை ஜெயிக்கிறவன், தரித்திரத்தை ஜெயிக்கிறவன், ஐஸ்வர்ய நிலைமையை ஜெயிக்கிறவன், அதிகாரத்தை ஜெயிக்கிறவன். அந்த நாட்களில் இருந்ததான ராஜாக்களை ஜெயிக்கிறவர்கள். நம்முடைய விசுவாச வாழ்க்கைக்கு எப்போதுமே நமக்கு பல கோணங்களில் பிரச்சனை வரும் என்பதை இந்த சிமிர்னா சபையின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளுகிறோம். அரசாங்கத்திலிருந்து, நம்முடைய வீட்டுக்கு பக்கத்தில் வசிக்கிறவங்களிடத்திலிருந்து, நம்முடைய சொந்த ஜனங்களிடத்திலிருந்து, அந்நிய ஜனத்திடத்திலிருந்து, ஒரே இடத்துல இருந்தாலும் சரி, எப்படியும் உபத்திரவம் என்பது நமக்கு வந்து கொண்டே இருக்கு. நம்முடைய விசுவாச வளர்ச்சி அதை தக்கு வைக்க பண்ணுகிறது, அதை தாங்கி பிடிக்கிறது. எந்த உபத்திரம் வந்தாலும் நம்முடைய வளர்ச்சி யாரும் தடுக்க முடியாது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நம்முடைய வளர்ச்சியை யாரும் தடுக்க முடியாது. ஏனென்றால் விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அதான் எபிரேயர் 12:1 வாசிக்கிறோம். அந்த விசுவாசம் வளர்ந்து கொண்டே இருக்கும். சோதனையை நாம் ஜெயித்து கொண்டே வருவோம். சோதனை வளர வளர ஜெயம் கிடைத்து கொண்டே இருக்கும். இப்பொழுது 3வது சபைக்கு நாம் போகலாம். 12ஆம் வசனத்தை வாசிப்போம். verse 12. பெர்கமு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும், நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும், சாத்தான் குடிக்கொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பாய் என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன். ஆமென். இங்க நாம் இவர்களுடைய ஆவிக்குரிய அந்தஸ்தை அல்ல, ஆவிக்குரிய நிலைமை அல்ல பார்க்கிறது, டைம் லிமிட்ஸை பார்க்குறோம். இந்த பெர்கமு சபையினுடைய ஒரு கால நிலை, கால வகையறை. ஏன் இந்த கால நிலையை கர்த்தர் கணிக்கிறார் என்று கேட்டால், பெர்கமு சபையில் நமக்கு தெரியும் ஒரு சாத்தானுடைய மேடை இருக்கிறது. அது சாத்தானுடைய மேடை என்று சொல்லும்போது இந்த ரோம ஆட்சியின் தலைநகரமாக இந்த பெர்கமு விளங்கியது. இந்த பெர்கமுவில் 2000 தோல் சுருள்களை உடைய ஒரு நூலகம், ஒரு லைப்ரரி இருந்தது. அந்த காலத்தில் புக்ஸு கிடையாது, தோல் சுருள் தான், ஸ்க்ரோல். அதை வைத்து பயங்கரமான ஒரு ஞானிகள் நிறைந்த பட்டணம் போல இருந்தது. இந்த நகரம் மார்க்கு ஆண்டனி தன்னுடைய காதல் தேவதையாக கிளியோபட்ராவை ஏற்றுக்கொண்டபடியினால் அந்த கிளியோபட்ராவுக்கு என்ன பண்ணுறாரு, இந்த லைப்ரரியை பரிசளிக்கிறார். ஸோ இது ஒரு பயங்கரமான காரியம். அது மாத்திரமல்ல, பெர்கமு என்று சொல்லுகிறது இன்றைக்கு
பெர்கமாஸ் என்று அழைக்கப்படுகிறது. துருக்கியரும் அர்மோனியரும் கிரேக்கரும் இங்கே வசிக்கின்றனர். கோல்ஸ் குடியினரின் வலிமை உடைய அக்கிரமக்காரர்கள் பெர்கமுவில் அடிக்கடி வந்து கொள்ளையிட்டு கொண்டிருந்தார்கள். கிமு 240 பெர்கமு மக்கள் இவர்கள் மேல் குறிப்பிடத்தக்க பெரியதொரு வெற்றியை அடைந்தனர். அப்போ வெற்றி கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி இந்த கிரேக்க தேவர்களின் ஆலயங்கள் புதுப்பிக்கப்பட்டு இந்த ஆலயங்களுக்கு பலிகளை செலுத்தி அங்கே சாத்தானின் சிங்காசனம் இன்னும் வலுவாய் ஸ்தாபிக்கப்படுகிறது. இது ஒரு பயங்கரமான காரியம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய பிள்ளைகள் இதில் நம்ம அறிஞ்சு கொள்ள வேண்டிய என்னன்னா, இது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்று எழுதப்பட்ட தேவ சத்தியம். இதில் சத்தியத்திற்கு நிற்கிறவர்கள், விசுவாசத்தில் நிற்கிறவர்கள் ஒரு 10 லட்சம் பேர் அந்த சிட்டியில் இருக்கிறாங்கன்னா, ஆண்டவருக்காக நிற்கிறவங்க ஒரு 5000 இல்லை 10,000 பேர் தான் இருப்பாங்க. அவ்வளோ மைனராக இருந்தாலும், மைனாரிட்டிஸாக இருந்தாலும் அவங்க விடுறதில்ல, இவங்கள தான் அட்டாக் பண்ணுவாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார்? சகலவற்றையும் ஆளுகிற தேவன் அங்கே ஒரு கால அளவை கொண்டு வருகிறார். ஏன் கால அளவை கொண்டு வருகிறார் என்றால், பாவம் எவ்வளவு பெருகிறதோ அவ்வளவாய் ஒரு முடிவும் நியமிக்கப்படுகிறது. நம்ம தெரியும், அந்த வசனம் நல்லா தெரியும், பாவத்தின் சம்பளம் மரணம். ஒரு மனுஷன் பாவம் செய்ய ஆரம்பிக்கும் போதே அவனுடைய நாட்கள் கணிக்கப்படுகிறது. வேதத்தில் வாசிக்கிறோம், அக்கிரமம் மிகுதி ஆனதினால் ஜனங்கள் பூமியை விட்டு எடுபட்டு போனார்களாம். அக்கிரமம் எங்க இருந்தது? கண்களில் அக்கிரமம், கைகளில் அக்கிரமம், இருதயத்தில் அக்கிரமம், அவர்களுடைய நடையில் அக்கிரமம், எலும்புகளிலே அந்த அக்கிரமம் இருந்ததுதான். நரம்பு குழாய், இரத்த குழாய்களிலேயும் அந்த அக்கிரமத்தின் கிரியை இருந்ததுதான். ஸோ இப்படி வரும்போது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணுற அந்த அக்கிரமம், இல்லாவிட்டால் பாவம், இல்லாவிட்டால் சாத்தானின் கிரியைகள் முழுவதுமாய் அந்த சரீரத்தில் எப்படி இறங்குகிறதோ அப்படி போல சபையிலையும் இறங்கி கிரியை செய்கிறது. அப்படி வரும்போது ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஒரு நாளை நியமிக்கிறார். அந்த நாளை சொல்லும்போது 16ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, 16ஆம் வசனத்தில், நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமா இவனிடத்தில் வந்து. சீக்கிரம் என்ற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. சீக்கிரமா வந்து நான் என்ன செய்ய போறேன்? உன்னுடைய என் வாயின் பட்டயத்தால் அவர்களோட யுத்தம் பண்ணுவேன். ஆமென். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்ளுறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லில் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே அன்றி வேறொன்னும் அறியக்கூடாததுமாகிய புதிய நாமத்தை கொடுப்பேன் என்று எழுது. ஆமென். இதுல நீங்க பாத்தீங்கன்னா குவிக்லி, சீக்கிரம் என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அது எதை காட்டுது? வித்தவுட் எனி டிலே. அப்புறம் ரெண்டாவது வார்த்தை சடன்லி, திடீர் என்பதாக. மூன்றாவது வார்த்தை ஷார்ட்லி, துரிதமாக, சீக்கிரமாக, எந்த தாமதமும் இல்லாதபடி நான் வருவேன். இதுதான் ஆண்டவர் இந்த சபைக்கு கொடுக்கிற ஒரு டைம் லிமிட். அப்போ இவங்களுடைய மாற்றம் அதில் என்ன மாற்றம் வர வேணும்? நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகம் அங்கே இருக்கிறது, பீலேயாமின் வழிகள் இருக்கிறது, பாலாக்கின் போதனை இருக்கிறது, இதெல்லாம் இருக்கு பாருங்க, இதெல்லாம் இருக்கு. ஸோ இவர்களுடைய வாழ்க்கையில் சின் எவ்வளவு பெருகி இருக்கோ அவ்வளவா ஆண்டவருடைய வேகமும் பெருகி கொண்டே இருக்கிறது. ஆனபடினாலே வேகமாய் பெர்கமு சபையிலே கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. வேகமாய் கிரியை செய்கிறார். ரைட். ஆனால் முடிவு ஆண்டவர் ஜெயம் கொள்ளுகிறவங்களுக்கு என்ன வாக்கு பண்ணுறாருன்னா, மறைவான மன்னாவை புசிக்க கொடுப்பேன், வெண்மையான குறிக்கல், அப்புறம் புதிய நாமத்தை உங்களுக்கு தருவேன். 3 ஆசீர்வாதங்களை
ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். அப்போ நம்ம ஜெயிக்க வேண்டியது எது? பீலையாமின் உபதேசம், நிக்கோலாய் மதஸ்தருடைய உபதேசம், அப்புறம் சாத்தானுடைய கூட்டத்தை விட்டு இவங்க என்ன செய்யணும்? விலகி இருக்கணும். இது மிக 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 முக்கியம். அப்போ நம்ம என்ன கவனிக்கிறோன்னா, நம்முடைய உறவுகள், தொடர்புகள், நம்முடைய ஆலோசனை, நம்முடைய வாழ்க்கையில் நாம் நடப்பதற்கு யார் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார் என்பதை கவனித்து செயல்பட வேண்டிய ஒரு எச்சரிப்பு நமக்கு அவசியம். இட்ஸ் வார்னிங். நம்ம யார் சொல் கேட்டு நடக்கிறோம் அப்படின்னு. இன்றைக்கு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆண்டவரை விட்டு வேற எங்கேயோ ஆலோசனை கேட்டுட்டு இருப்பாங்க. அது ரொம்ப கடினமான ஒரு வேதனையான காரியம். வேதனையான ஆலோசனை இல்லாத இடத்துல பைபிளில் சொல்லியிருக்கு, குருடன் வழிகாட்ட முடியுமோ? குருடன் வழிகாட்ட முடியுமோ? அப்போ குருடன்ட்ட போய் வழிபா என்ன சொல்றாரு? ஊழியக்காரங்களை பார்த்து சொல்றாரு, நீ குருடனா இருக்க, மற்றவங்களுக்கு எப்படி வழிகாட்டுவ? உபச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்ற நீ உபச்சாரம் பண்ணுகிறாய், மற்றவர்களை எப்படி வழி நடத்துவாய்? விக்கிரக ஆராதனை வேண்டாம் என்று சொல்லுகிற நீ விக்கிரக ஆராதனை செய்கிறாய், எப்படி மற்றவர்களை வழி நடத்துவாய்? பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற நீ பரிசுத்தமாக இல்லை, மற்றவர்கள் எப்படி பரிசுத்தத்தை நடத்துவாய்? இப்படி அநேக காரியங்களை ரோமனின் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பவுல் என்ன சொல்றாரு? ஐயோ, நான் செய்ய வேண்டியதை செய்யாம செய்யக்கூடாததை செய்கிறேன்றார். ஸோ இதெல்லாம் எதை காட்டுன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் தீவிரமாய் நம்மேல் நடவடிக்கை எடுக்க போகிறார் என்பதற்கும், அந்த சீக்கிரம் என்ற வார்த்தை, குவிக்லி, ஷார்ட்லி, வித்தவுட் எனி டிலே, அவர் கிரியை செய்ய போகிறார் என்பதை காட்டுகிறது. இந்த எச்சரிப்பு இங்கே ஆண்டவருடைய அனுக்கிரகம், ஆண்டவருடைய கிருபை எப்போ வெளிப்படும்னு கேட்டிங்கன்னா, நம்ம மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் நடக்கும்போது, மாறுகிறதற்கு முயற்சி செய்யும்போது, ட்ரை பண்ணாலே போதும். ட்ரை பண்ணாலே போதும். கெட்டகுமாரன் என்ன பண்ணுறான்? பன்றி கூட்டத்தில் போய் உட்காந்து பன்றி சாப்பிட்றது கூட கிடைக்கல, அவ்வளோ ஒரு சிச்சுவேஷனில் இருக்கிறான். ஆனால் நினைக்கிறான், அப்பா வீட்டுக்கு போனால் நல்லா இருக்கும், அங்கே நல்ல சாப்பாடு, எங்கள் வேலைக்காரங்களே எப்படி நல்லா இருக்கிறாங்க இல்லையா? வேலைக்காரங்களே எவ்வளோ நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு அவன் நினைச்ச பிறகு, நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா அப்பா வீட்டுக்கு வந்துட்டான். See the twist and swift. அவன் நினைக்கிறான், வேகமாக செயல்படுறான். ஒரு முடிவு எங்கே வருதுன்னு கேட்டிங்கன்னா, பெரிய கொண்டாட்டம். அப்பா வீட்டில் வந்து சேர்ந்துட்டார். ஸோ வேகம். சில வேளையில் நான் பார்த்துருக்குறேன், ரோட்டில் வந்துகிட்டே இருப்போம், மழை வர்ற மாதிரி இருக்கும், வேகமாக வண்டி அடிச்சுட்டு போயிடும். வேகமாக எவ்வளோ சீக்கிரமாக போகணுமோ, அங்கே நம்ம மட்டும் இல்லை, ரோட்டில் இருக்கிறவங்க எல்லாம் வேகமாக போயிட்டுருப்பாங்க. பவுல் சொல்கிறாரு தீமோத்தேயுக்கு, மாறி காலத்துக்கு முன் வந்து சேரும்படி ஜாக்கிரதைப்படி, சீக்கிரமாக வந்துரு, மழை வரப்போகுது அப்படின்னு. ஏன்னா ஆண்டவர் சொல்கிறார், ஏறக்குறைய 100 வருஷம் அந்த பேழை கட்டினாங்க நோவா காலத்தில். 100 வருஷமும் நோவா என்ன பண்ணியிருப்பார்? நாளைக்கு மழை வர்ற மாதிரி தான் பேசியிருப்பார். மழை வரப்போகுது, நாளைக்கு மனம் திரும்ப, நாளைக்கு வரப்போகுது. ஒரு 5 வருஷம் கேள்விப்பட்டவங்க, இல்லை பேழை கட்டுறவங்களே சும்மா இந்த தாத்தாவுக்கு வேறு வேலை இல்லை, ஏதோ நமக்கு ஒரு ப்ராஜெக்டு, நமக்கு ஒரு வேலை கொடுத்துருக்க, சம்பளம் கிடைக்குது, போகட்டும் அப்படின்னு சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. ஆனால் இந்த ஸ்பீடி ஆக்ட், ஸ்விஃப்ட்லி, ஏன்னா ஆண்டவர் ஸ்பீடாக இருக்கிறார், நம்மளும் வேகமாக செயல்பட ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. So the time limit is very short for பெர்கமு சபை. அடுத்தது தியத்தீரா சபை. தியத்தீரா சபைக்கு ஆண்டவர் டைமை கொடுக்கும்போது, ஏன்னா ஒவ்வொரு சபையிலையும் பார்த்தீங்கன்னா இருக்கிற ப்ராப்ளத்தை பற்றி பேசிட்டு வர்றாங்க. தியத்தீரா சபையில் நீங்கள் 18ஆம் வசனம் வாசிங்க, verse 18. தியத்தீரா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், அக்கினி ஜுவாலை போன்ற கண்களும்
பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாக இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். ஆமாம். இந்த தியத்தீரா சபை பெர்கமு சபைக்கும் சர்தை சபைக்கும் இடையில தான் அமர்ந்துள்ளது. ரெண்டாவது, சர்தை சபையிலிருந்து ஒரு 20 கிலோமீட்டர் 20 மைல்ஸ் அப்படின்னா ஏறக்குறைய 30 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. இங்கே டர்க்கிஷ் பீப்புள் இருக்காங்க, அர்மோனியன்ஸ் இருக்கிறாங்க, கிறிஸ்தவர்களும் வாழுகிறார்கள். இங்கே இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ரொம்ப வறுமையில் இருக்கிறாங்க. பாவர்ட்டி வாஸ் ரூலிங் தோஸ் டேஸ், அந்த நாட்களில். ஆனால் இதற்கு பிறகு தியத்தீராவில் ஒரு பொம்பளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய பேர் என்னது? எசபேல். 20ஆம் வசனம் வாசிங்க. ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு, என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற எசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன், தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பமில்லை. இதோ நான் அவளை கட்டில் கிடையாக்கி அவளுடனே விபச்சாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களையும் மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளி அவளுடைய பிள்ளைகளையும் கொல்லவே கொல்லுவேன். அப்பொழுது நானே உள்ளந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். அன்றியும் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் உன் கிரியைகளின்படியே பலன் அளிப்பேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சபையில் முக்கியமான ஒரு காரியம், ஒரு பொம்பளை. பொம்பளை பேர் என்னது? எசபேல். உண்மையா எசபேல் யாருன்னு கேட்டா அந்த பாஸ்டருடைய மனைவி, அங்கே உள்ள பாஸ்டருடைய ஒய்ஃப் ஆஃப் தி எல்டர் ஆஃப் தி சர்ச். இங்கே ஒரு சங்கம் இருக்கிறது, வியாபாரிகளுக்கு என்று ஒரு சங்கம் இருந்தது. அந்த சங்கத்தில் அடிக்கடி விருந்து கொண்டாடுவாங்க, விருந்து நடக்கும். விருந்து நடக்கும்போது நல்ல ஃபுட்டு இருக்கும். நீங்கள் விருந்தில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக இருக்கிறது என்னது? என்டர்டெயின்மெண்ட்டு. என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ஃபுட்டு தேவை. அடுத்தது என்ன வேணும்? ரிலேஷன்ஷிப். தொடர்பு, உறவு எல்லாம் அங்கே உருவாகுது. அதற்கு முக்கியமான ஒரு பரிசுத்தத்தை குறித்த போதகம் கொடுக்கப்பட்டிருந்தாலும் இந்த எசபேல் என்ன செய்கிறா? அதில் எல்லாம் தப்பு கிடையாது. ரிலேஷன்ஷிப்ன்றது அவங்களுடைய ஓன் ஃப்ரீடம், அவங்களுடைய ஃப்ரீடம். அதனால் அவங்க யார் வேணும்னாலும் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணலாம், யார் வேணாலும் தொடர்பு வைக்கலாம், உறவு வைக்கலான்னு சொல்லிட்டு இவ சொல்லிட்டே வர்றான். இது அங்கே உள்ள பிரச்சனையே. ரெண்டாவது, இந்த விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை சாப்பிடக்கூடாது என்பது வேதத்தினுடைய ஆலோசனை, நல்ல ஒரு சத்தியம். ஆனால் இந்த பொம்பளை என்ன செய்கிறா? இல்லை, எல்லாரும் சாப்பிடலாமே, அதனால் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசனை கொடுக்குறார். அது மாத்திரமல்ல, இவர்கள் கூடி வரும்போது அந்த 24ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, தியத்தீராவிலே இந்த போதகத்தை பற்றி கொள்ளாமலும் சாத்தானுடைய ஆழங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்களே, அந்த ஆழங்களை அறிந்து கொள்ளாமலும் இருக்கிற மற்றவர்களாகிய உங்களுக்கு அங்க சாத்தானின் ஆழம் பாருங்க. நம்ம ஞானத்துக்கு ஒரு ஆழம் இருக்கிறது, முட்டாள்தனத்துக்கும் ஒரு ஆழம் இருக்கிறது. அந்த முட்டாள்தனத்தின் ஆழம்தான் சாத்தானின் ஆழம், சாத்தானின் ஆழம் என்று சொல்லி அதையும் கன்வின்ஸ் பண்ணுவாங்க. இந்த காரியம் இங்கே பயங்கரமாய் நடந்து கொண்டிருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ சபையில் என்ன வந்துருச்சு? விக்கிரக ஆராதனையினால் வருகிற ஒரு பந்தி விருந்து, அடுத்தது அதனால் வருகிற உறவு, ரிலேஷன்ஷிப். அந்த ரிலேஷன்ஷிப்பினால் வருகிற தொடர்புகள், ரகசிய வாழ்க்கை,
ஒருவருக்கு ஒருவர் சம்பந்தம் இதெல்லாம். எப்பவுமே கூட்டம் கூடும்போது இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. அல்லேலூயா. புதுசு புதுசாக அவங்க தொடர்புகளை உருவாக்குவாங்க. அதனால் வேசித்தனம் பெருகுது, உபச்சாரம் பெருகிறது, விக்கிரக ஆராதனை பெருகிறது, விருந்து பெருகிறது. அடுத்தது சாத்தானின் ஆழம். இப்போ இவங்க ஆக்சுவலாக இவங்க என்ன எதில் போகணும்னா ஆண்டவருக்குள்ளே வளரணும். ஆண்டவருடைய வசனத்தின் ஆழம், அபிஷேகத்தின் ஆழம், ஜெபத்தின் ஆழம், பிரதிஷ்டையின் ஆழம் இதில் நிரம்பணும், இதில் இருக்கணும். இது ஆப்போசிட் சைடு போயிட்டுருக்கு. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு, தியத்தீரா சபைக்கு ஒரு தவணை கொடுக்கிறார். தவணைன்னு சொல்கிறது உங்களுக்கு வாசிங்க 20ஆம் வசனம் 21ஆம் வசனம். அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன். I gave her space to repent. ஸ்பேஸ்ன்றது இட்ஸ் a time limit. இட்ஸ் a time limit. பாருங்க, அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு டைம் லிமிட். இந்த ஸ்பேஸ்ன்னு சொல்லும்போது நல்லா கவனிங்க, இவளுடைய காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் எண்ணி வச்சிருக்கிறார். ஏன்னா வசனம் 23 இருக்கு, உங்களில் ஒவ்வொருவனுக்கும் உங்கள் கிரியைகளின்படி பலன் அளிப்பேன். உங்கள் ஒவ்வொருவனுக்கும் உங்கள் கிரியைகளின் படி பலன் அளிப்பேன் என்று ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அதுக்கு த ஸ்பேஸ் ஆஃப் டைம் என்று சொல்லுகிறது ப்ராப்பர்லி டெசிக்னேட்டட் டைம். ப்ராப்பர்லி டெசிக்னேட்டட் டைம். ஒரு அளவு அளந்து வச்சுட்டார். அண்ட் ஆல்சோ God has given a season. சீசன் என்ன அர்த்தம்? இந்த நிலைமையில் இருக்கு, இந்த நிலைமை போறதுக்கு முன்னாடி ஒரு அளவு கொடுத்து கால நிலையை குறித்து வைக்கிறார். அது மாத்திரமல்ல, இதில் என்னன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா கேட்டீங்கன்னா, எக்ஸ்டென்ஷன் ஆஃப் காட்ஸ் கிரேஸ். அதுதான் தவணை கொடுக்குறது. ஓகே, நம்ம வேற எங்கேயும் பார்க்க முடியாது பைபிளில். உன்னுடைய பாவத்தை நீ இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸ்லையாவது விடு அப்படின்ற மாதிரி. இது இன்ஸ்டால்மெண்ட் வேற எங்கேயும் பைபிளில் பார்க்க முடியாது. ஆண்டவருடைய கிருபையும் இரக்கத்தையும் பாருங்களா. சரி, அதை விருந்தை கட் பண்ணியா, கட் பண்ணு. அடுத்தது என்ன பண்ணு, விக்கிரக ஆராதனை கட் பண்ணு. அடுத்தது என்ன பண்ணு, ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணு. அடுத்தது என்ன பண்ணு, அந்த ரிலேஷன்ஷிப்பை உருவாக்குறது என்னது, பேச்சுவார்த்தைகள், தமாசா பேசுறது, அது கட் பண்ணு. அதுக்கு காரணம் என்ன, சைட்டு, அதை கட் பண்ணு. அதுக்கு காரணம் என்ன, கேள்விப்படுகிறது. அதுக்கு காரணம் என்ன, இமோஷன்ஸ். இதெல்லாம் ஒன்றா நீ பரிசுத்தத்தின் பாதையில் முன்னேறி வா அப்படின்னு. ஆக்சுவலாக அது ஒரு பெரிய காரியம். டைம் லிமிட்ஸ், the season limit, the designated time அப்படின்றது ஒரு பெரிய பாக்கியம். இன்ஸ்டால்மெண்ட். நான் இந்த வசனத்தை வாசிக்கும் போதெல்லாம் ரொம்ப யோசிப்பேன். அவள் மனம் திரும்பும்படியாக தவணை கொடுத்தேன். ஏன் அப்படின்னா, நிறைய ஊழியக்காரங்க என்ன பண்ணுவாங்க, இந்த எசபேல் பழைய ஏற்பாட்டு எசபேல்னு சொல்லுவாங்க. கிடையாது. அந்த எசபேலுக்கு இந்த எசபேலுக்கும் சம்பந்தமே கிடையாது. இந்த எசபேல் புதிய ஏற்பாட்டு சபை மூப்பரின் மனைவி. அதனால தான் அவ்வளோ பிரச்சனை. வேறு யாரும் வந்து இது பண்ண முடியாது. நான் டெல்லியில் இருக்கும்போது ஒரு நாளைக்கு ஒரு சபையிலேருந்து ஒரு அருமையான வாலிப பிள்ளை வந்து கேட்டாங்க, லவ் பண்ணலாமா, சர்ச்சுக்குள்ளே இருக்கிறவங்கள லவ் பண்ணலாமான்னு கேட்டேன். என்னம்மா இது புதுசாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது கேள்வி அப்படின்னு. ஏன்னு கேட்டேன். ஏன் கேட்குறீங்க? இல்லை, யூத் மீட்டிங்கில் எங்கள் பாஸ்டர் அம்மா சொன்னாங்க, நீங்கள் வெளியே இருக்கிறவங்கள என்ன பண்ணாதுங்க, லவ் பண்ணாதுங்க, சர்ச்சுக்குள்ளே இருக்கிறவங்களையே ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ணுங்க, சொல்லுங்க, கல்யாணம் பண்ணி வச்சிடறோம் அப்படின்னு. கல்யாணம் பண்ணணுன்னா ஏன் லவ் பண்ணும்?
கல்யாணம் பண்ணி லவ் பண்ணிட்டுமே. இது லவ் தென் மேரேஜ் இல்லை, மேரேஜ் தென் லவ். அது ரொம்ப முக்கியம். அப்போ அந்த பாஸ்டர் அம்மாவுடைய வார்த்தை அவ்வளோ எஃபெக்டிவாக இருந்தது. இதை கேட்ட உடனே அங்கே ஒரு 3 நாள்னா ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கு பிறகு நியூஸ் கேள்விப்படும் போது பயமாக இருந்தது, என்னடா இது இப்படி ஆயிடுச்சே. அது என்னன்னா, அந்த அம்மா அப்படி சொன்னது, she opened a way for devil to get in. பிசாசு உள்ள நுழையிறதுக்கு வழிகாட்டி கொடுத்துட்டாங்க. எவ்வளோ ஒரு டேஞ்சரான ஒரு காரியம் பாருங்க. அதுதான் அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார், தவணை கொடுக்கிறார். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் வருமளவும் உனக்குள்ளதை பற்றி கொண்டார். அங்கேயும் சிலர் ஆண்டவருக்காக நல்ல உண்மையாக இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், நான் திரும்ப வருவேன். அவங்கள என்ன செய்கிறாரு, 28ஆம் வசனத்தில் விடிவெள்ளி நட்சத்திரமாய் மாற்றுகிறார். verse 28. விடிவெள்ளி நட்சத்திரமாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. அது ஒரு பெரிய பாக்கியம் பாருங்க. விடிவெள்ளி நட்சத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விடிவெள்ளி நட்சத்திரம் அப்படின்னு வரும்போது 3 விதமாக சொல்லலாம். இங்கிலீஷ் என்ன சொல்லியிருக்கு, சன் ஆஃப் மார்னிங் ஸ்டார். அல்லேலூயா. சன் ஆஃப் மார்னிங் ஸ்டார். மார்னிங் ஸ்டார்னு சொல்லும்போது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. என்னோட முதல்ல சாத்தான், அடுத்தது நம்மளை அந்த ஸ்தானத்தில் ஆண்டவர் கொண்டு வர்றாரு. அல்லேலூயா. நம்மளை கொண்டு வர்றார். மார்னிங் ஸ்டார்னு சொல்லும்போது யூ வில் பிகம் a decider of times. உங்களை வச்சு காலத்தை நியமிப்பார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? I will give him the morning star. நீங்க இதை ஒரு ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோட பார்த்தீங்கன்னா, ஆரம்ப காலத்தில் இருந்து சரி, ஒரு ஊழியம் ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னா ஊழியம் அப்படியே வந்துட்டே இருக்கும். சம்டைம்ஸ் அடுத்த ஜென்ரேஷன் உருவாவாங்க, அடுத்த ஜென்ரேஷன் நல்லா வந்துட்டு இருப்பாங்க, அப்படி வந்துட்டே இருக்கும். சிலது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பாஸ்டரோட முடிஞ்சு போகும், அந்த பாஸ்டரோட டைம் முடிஞ்சு போகும். அடுத்த ஜென்ரேஷன் உருவாக்கவே அந்த பாஸ்டரால் முடியாமல் போயிடும். ஸோ அவர் ஒரு மார்னிங் ஸ்டார், அவருடைய காலம் அதோட முடிஞ்சு போச்சு, அடுத்து அங்கே உருவாகிறது இல்லை. இதை நீங்கள் அப்ளை பண்ணலாம் ராஜ்யங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் குடும்பங்களுக்கும். சில குடும்பங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தகப்பன் லீடர்ஷிப் எடுப்பார், அவங்க ஃபேமிலி ட்ரீயை போட்டிங்கன்னா அப்படி வந்துட்டே இருக்கும், காலகாலமாக குடும்பமாக அருமையாக அந்த இது வந்துட்டே இருக்கும். சிலர் பார்த்தீங்கன்னா சிலரோட சில காரியங்கள் நின்று போயிடும். அப்போ இந்த தியத்தீரா சபைக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையும் எச்சரிப்பாக அமைகிறது. அல்லேலூயா. அடுத்த சர்தை சபை 3:1 வாசிங்க. சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ உயிருள்ளவன் என்றும் பெயர் கொண்டிருந்தோம், செத்தவனாயிருக்கிறாய். அல்லேலூயா. இந்த சர்தை என்று சொல்லுகிறது பழைய நாடான லிதியாவின் நகரமாக இருந்தது. லிதியா ஆசியா மைனரின் ஒரு பகுதி தான் இந்த லிடியா. அங்குள்ள ஹெர்மிஸ் நதி சமவெளி பகுதியின் நடுவிலிருந்து தொடங்கி கொஞ்சம் கொஞ்சமாக மோலேஸ் மலை உருவாகி உயரம் அதிகமாகி வருகிறது. மலை அடுக்குகளிலிருந்து பெரிய பாறை அடுக்குகள் மீண்டும் உயர்கின்றன. ஒவ்வொரு பெரும் பாறை அடுக்களின் உச்சியிலும் விரிவான பீடபூமி உள்ளது. அத்தகைய 1500 அடி உயரமான ஒரு பாறை அடுக்கின் உச்சியில் உள்ள பீடபூமியில்தான் சர்தை பட்டணம் அமைந்திருந்தது. 1500 அடி உயரத்தில் அமைந்திருந்தது சர்தை
பட்டணம். அல்லேலூயா. இது ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, டைம் லிமிட் ஆண்டவர் எங்க கொண்டு வர்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3:2 வாசிக்கும் போது, நீ விழித்துக்கொண்டு சாகிறதற்கு ஏதுவா இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. வாட்ச்ஃபுல்னஸ், awake, attentive, vigilant, circumspect. ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. நீ விழித்துக்கொள். Be vigilant. Be watchful. Be careful. இதுல என்ன ப்ராப்ளம்னு கேட்டீங்கன்னா, சர்தை சபை ஒரு ரீஃபார்ம்டு சர்ச்சா மாறணும்னு ஆண்டவர் விரும்புறார். நிலைமை எப்படி இருக்கு? பேர் என்னது? உயிர் உள்ளவங்க. ஆனா உண்மையான நிலைமை என்ன? செத்தவர்கள். சிலர் பேர் மாதிரி இருக்காது, ஆப்போசிட்டா இருக்கும் லைஃப். பங்கஜ கண்ணன்னு பேர் வைப்பாங்க, ஆனா அவருக்கு பங்கஜ கண்ணன் இருக்க மாட்டார். தமிழ்நாட்டில் எல்லாம் நிறைய பேர் இருக்கு, நிறைய பேர்கள் இருக்கும். உத்தமன் அப்படின்னா, ஆனா அவர் உண்மையே இல்லாத ஒரு மனுஷனா இருப்பார் இல்லையா? ஆமா, பரலோகம் நிறைய நிறைய பேர் வச்சிருக்கிறாங்க. மோட்சம், இப்படி பேர். அப்ப இங்க பேர் இருக்கு, சர்தை சபைக்கு ஒரு பேர் இருக்கு. ஆனா பேருக்கு ஏற்ற மாதிரி இல்லை. ஸோ இந்த டெட் சர்ச் அப்படியே இருக்கக்கூடாது, அது மாறணும். நீங்க பைபிளில் பார்த்தீங்கன்னா, மரித்தோரை ஆண்டவர் உயிரோடு எழுப்பி இருக்கிறார், நம்மையும் எழுப்ப சொல்லி இருக்கிறார். ரெண்டாவது இன்னொரு பெரிய காரியம் என்னன்னா, எலும்பு பள்ளத்தாக்கில் கொண்டு போய் எசேக்கியேலை விட்டு ஆண்டவர் அவங்களை எல்லாரும் உயிரோடு எழுப்புறார். அப்படின்னா ஒருத்தர் செத்து போறது அவருக்கு சித்தம் இல்லை, அவர்களை ஒரு பெரிய ஆர்மியா நிற்க வைக்கிறார். அப்படின்னா அவருக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. திட்டத்தை செய்ய, அவருடைய சித்தத்தை செய்து நிறைவேற்ற இவங்க குவாலிஃபைடா இல்லை. அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு பாஸ்டர் என்கிட்ட எப்படி சொன்னாரு, பாஸ்டர் ஆண்டவர் எனக்கு சொன்னாரு, நீ உலகம் எல்லாம் புறப்பட்டு போவ, சுவிசேஷம் சொல்லுவ அப்படின்னு. நான் அப்புறம் கேட்டேன், பாஸ்போர்ட் எடுத்தீங்களான்னு கேட்டேன். இல்லை ஆண்டவரே எடுத்து தருவார். அப்புறம் சரி, அட்லீஸ்ட் ஒரு லாங்குவேஜ் இங்கிலீஷாக படிச்சிங்களா? இல்லை நான் ஆண்டவர் எனக்கு எல்லாம் தருவார். ஆண்டவர் எல்லாம் தருவார். சி, ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை நாம் அடையணும்னா, இல்லாவிட்டால் நம்ம வச்சு ஒரு வேலை செய்யணும்னு ஆண்டவர் பிளான் பண்ணுறாரு. அதை செய்து நிறைவேற்றணும்னா குவாலிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம். குவாலிஃபை யுவர் செல்ஃப். அதுதான் பி வாட்ச்ஃபுல் and the path of accomplishing a great thing for the Lord. ஆண்டவருக்காக செய்ய வேண்டிய காரியத்தை செய்கிறதுக்கு உனக்குள்ள ஒரு குவாலிஃபிகேஷன். நாட்களை நாம் என்ன செய்யக்கூடாது? வேஸ்ட் பண்ணக்கூடாது. காலத்தை வீணா கழிக்கக்கூடாது. டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். அல்லேலூயா. நாங்கள் படித்ததெல்லாம் தமிழ் மீடியம் தான் படித்தோம் ஸ்கூலில், ஊரில். இங்கிலீஷ் வராது. ஆனால் இங்கிலீஷ் படிக்க வாஞ்சி வந்த பிறகு என்ன பண்ணுவேன்னா, ஒரு சின்ன பிட்டு பேப்பர், சின்ன ஒரு பீஸ் பேப்பரில் ஒரு சைடு தமிழில் வசனம், அதுக்கு பின்னாடி இங்கிலீஷில் வசனம், அப்படியே எழுதி பாக்கெட்டில் வச்சுக்குவேன். அப்பப்போ எடுத்து மனப்பாடம் பண்ணுறது. அப்போ எடுத்து லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட், கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார். ஓ, லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட், மெய்ப்பர், சரி. இப்படியே பிக்கப் பண்ணி டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 10 வேர்ட்ஸ், 10 வார்த்தை டெய்லி பண்ண 30 நாளில் 300 வார்த்தையாச்சு. ஒரு ஆளுக்கு
200-250 வார்த்தை தெரிஞ்சாலே சுமாராக இங்கிலீஷ் பேசலாம். சுமாராக என்ன செய்யலாம்? இங்கிலீஷ் பேசலாம். அதே போல் கன்னடாவாக இருக்கட்டும், தமிழாக இருக்கட்டும், மலையாளமாக இருக்கட்டும். நான் சில பாஸ்டர்ஸ் எல்லாம் பார்ப்பேன், அவங்க இன்றைக்கு அந்த லாங்குவேஜில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் கிடையாது, ஒரு டெவலப்மெண்ட்டும் கிடையாது. அது காரணம் என்ன? கவனக்குறைவு. அது காரணம் என்ன? கவனக்குறைவு. இங்கே ஆண்டவர் ஒரு டைம் ஃப்ரேம் கொடுக்கிறார். விழித்து கொண்டு, நீ உயிருள்ளவன் என்று உனக்கு பெயர், ஆனால் நீ செத்தவனாயிருக்கிறாய். இந்த செத்து போனதனுடைய ரகசியம் என்ன? மரணம் எப்படி வந்தது? மரிக்கிறக்கூடிய காரணம் என்ன? அல்லேலூயா. நீங்கள் பைபிளில் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கு, மரித்தவைகளை விட்டு வெளியே வரணும், உதறி தள்ளிவிட வேண்டும் என்றெல்லாம் சொல்லப்படுது. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பழைய மனுஷன் அந்த பழைய மனுஷனை நாம் என்ன செய்யணும்? ஒதுக்கிடணும். மரணத்துக்கு எதுவான நடவடிக்கை. அதில் நீங்கள் எபேசியர் 4ஆம் அதிகாரத்திலிருந்து பார்த்தீங்கன்னா நிறைய வசனங்கள் இருக்கும். 17லிருந்து 32ஆம் வசனம் வரைக்கும் இருக்கும். 17ஆம் வசனத்திலிருந்து 32ஆம் வசனம் வரைக்கும் இருக்கும். அதுபோல் ரோமர் 6:1 11ஆம் வசனம் வரைக்கும் இருக்கும். அதுபோல் ரோமர் 13ஆம் அதிகாரத்திலேயும் 13, 14, 15 வசனங்கள் எல்லாம் அது சொல்லப்பட்டிருக்கும். ஏன்னா மரணத்துக்கு நேராய் நடத்துகிற கிரியைகள், மரணத்துக்கு நேராய். அதுக்கு அடுத்து நீங்கள் ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் நிறைய இருக்கும். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்துக்கு பாத்திரர். 32ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்டவங்களை செய்கிறவங்கள ஏறக்குறைய 18 கேரக்டர் இருக்கும். அதெல்லாம் என்ன செய்யும்? that will lead you into unconsciousness, lifelessness, ஜீவனற்ற ஒரு நிலைமையில் நம்மை கொண்டு போகும். அல்லேலூயா. அது அநியாயம், துரோகம், பொருளாசை, குரோதம், வேசித்தனம், பொறாமை, கொலை, வாக்குவாதம், அல்லேலூயா, வஞ்சகம், வன்மம், புறங்கூறுதல், அவதூறு பண்ணுகிறது, தேவ பகைஞர். ரோமன்ஸ் சாப்டர் 1:30 வாசிக்கிறேன் நான். அகந்தை, வீம்பு, பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறது. அப்படியே பிளான் பண்ணி செட் பண்ணுவாங்க. பெற்றாருக்கு கீழ்ப்படியாது. ஐயோ, இது வேற வந்துருச்சு. பெற்றாருக்கு கீழ்ப்படி. அடுத்து 31ஆம் வசனத்தில் என்ன சொல்லியிருக்கு? உணர்வற்ற. அப்பா, இது ரொம்ப டேஞ்சரான காரியம். வித்தவுட் அண்டர்ஸ்டாண்டிங். நம்ம நிறைய வேளைகளில் நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு காரியங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பிரயாசப்பட மாட்டோம். அது என்ன பெரிய மரண தண்டனையா? அதுக்கு போய் மரண தண்டனை கொடுப்பாங்களான்னு கேட்டால் அப்படி இருக்கு. பைபிள் அப்படி இருக்கு. வித்தவுட் அண்டர்ஸ்டாண்டிங். உடன்படிக்கை மீறுகிறது, சுபாவ அன்பு குறைகிறது. அன்பு குறையவே கூடாது. அல்லேலூயா. அப்புறம் இணங்காதவர்களுமாய், இரக்கம் இல்லாதவர்களுமாய் 32ஆம் வசனம் சொல்லியிருக்கு, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்துக்கு. அப்போ இந்த சர்தை சபையினுடைய சிச்சுவேஷன் என்ன? அநேக காரியங்கள் உள்ள இவர்களை சாகடித்து கொண்டே வருகிறது. அதில் மிக முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, 3ஆம் வசனத்தில் ரெவலேஷன் 3:3 பார்த்தீங்கன்னா, ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால். இதுல நீங்க கேட்டு பெற்றுக்கொண்ட வகைன்றது வந்துட்டு ஆஸ்கிங் அண்ட் ரிசீவிங் அல்ல, ஹர்ட் அண்ட் ரிசீவ்ட். கேட்டுன்னா நான் கேட்டு ஆண்டவர் தந்தாரு அப்படி கூட நான் பேசியிருக்கிறேன், பிரசங்கித்திருக்கிறேன், ஆண்டவர் என்னை மன்னிப்பாராக. அல்லேலூயா. ஆனால் உண்மையாக என்னது? கேட்டு, வசனத்தை கேட்டு
வசனத்தை கேட்கும்போது அதுக்குரிய கிருபை நமக்கு கிடைக்கும். வசனத்தை கேட்கும்போது அதுக்குரிய வல்லமை கிடைக்கும். வசனத்தை கேட்கும்போது அப்போ இந்த சர்தை சபையார் நல்ல கேட்கிறவர்களாய் இருந்தார்கள், கேட்கிறவர்களாய் இருந்தார்கள். அல்லேலூயா. ஆனால் அவங்க கேட்டு பெற்றுக்கொண்டதில் கவனக்குறைவாக இருந்துட்டாங்க. அல்லேலூயா. அதனால ஆண்டவர் என்ன சொல்றாரு, விழித்திரு, செத்து போகிற நிலைமையில் உள்ளவற்றை ஜீவனுள்ள நிலைமைக்கு கொண்டு வா என்று சொல்றார். ஸோ இங்கே ஒரு வாட்ச்ஃபுல்னஸ், விழித்துக்கொண்டு, attention to be cautious about your inactive spiritual life. Attention to be cautious about your inactive spiritual life. செயல்பட முடியாத ஆவிக்குரிய ஜீவியத்தை குறித்து கவனித்துப்பார். அப்படின்னு நான் இப்படி சொல்கிறேன், பைபிள் படிக்க முடியும், இதெல்லாம் பேசிக் ஸ்பிரிச்சுவல் ஆட்டிடியூடு. பைபிள் படிக்க முடியுதா? அல்லேலூயா. முடியுதா? முடியணும். பைபிள் வாசிக்கணும். அப்புறம் ஜெபிக்க முடியுதா? ஜெபிக்கணும். அப்புறம் ஒவ்வொரு காரியங்கள், ஆராதிக்கிறது, ஆண்டவரை மையப்படுத்துகிறது, மாதிரி காரியங்கள். பாட்டு புக்கு, பைபிளு, டைரி எப்பவுமே இருக்கணும். 3 ஐட்டம் இருக்கணும்: சாங் புக், பைபிள் அண்ட் டைரி. நம்ம ஜெபிக்கிறோம்னா அது 3 இருக்கணும். திடீர்னு ஒரு பாட்டு வரும், அதை பாடணும். புக் எடுத்து வச்சு பாடணும், எல்லாம் பாடணும். பாடி ஆண்டவரை ஆராதிக்கணும். அப்புறம் ஜெபிக்கணும், வேதம் வாசிக்கணும், ஆலோசனை கொடுக்கும்போது உடனே எழுதணும். இதெல்லாம் ஆக்டிவிட்டி ஆஃப் யுவர் ஸ்பிரிச்சுவல் லைஃப். வென் இட் இஸ் நாட் தேர், இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கலி வி ஆர் கோயிங் டு டையிங் ஸ்டேஜ். அப்படியே இந்த வெங்காயம் நீங்கள் வெளியே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும், கட் பண்ணி பார்த்தா உள்ளே இருந்தால் இந்த வெங்காயத்துக்கு மட்டும் உள்ளே இருந்தால் கெட்டுட்டு வரும், மற்ற எல்லாமே வெளியே இருந்து கெட்டுட்டு போகும். அதான் ராட்டன்னஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். டீட்ரியாரேஷன் அப்படின்னு சொன்னாலும் அப்படியே கீழே பார்த்து போயிட்டே இருக்கிறது. அதில் ஒரு கேர்ஃபுல்னஸ், அதுக்கு ஒரு டைம் லிமிட்டை ஆண்டவர் கொடுக்கிறார், அதுக்கு ஒரு டைம் லிமிட்டை கொடுக்கிறார். அல்லேலூயா. டேக் ஹீட் lest through remission and intolerance some destructive calamity suddenly overtake you. உன்னை திடீர் என்பதாக ஒரு காரியம் மேற்கொள்ளாதபடி. பார்த்தீங்கன்னா என்னுடைய அக்கா ஹஸ்பண்ட் இறந்துட்டார் சமீபத்தில், 2-3 வாரத்துக்கு முன்னாடி. அவரை காப்பாற்ற முடியல, லங்ஸ் ப்ராப்ளம் வந்துருச்சு, காப்பாற்றவே முடியல. ஏன் அப்படின்னா ஒரு சிகரெட்டு அடிச்சு 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 அவர் சிகரெட்டு பிடிச்சு 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 தூங்கினா கூட சிகரெட்டு பிடிக்கிற மாதிரி சொப்பனத்தில் அப்படி பண்ணிட்டு இருந்தாராம். அடிக்ஷன் பிகம் சைக்காலஜிக்கல் டிசார்டர், ஒரு ப்ராப்ளமாக மாறிடுச்சு. அல்லேலூயா. அதனால என்ன ஆகுது, திடீர் என்பதாக ஒரு லங்ஸ் ப்ராப்ளம் வந்த பிறகு காப்பாற்ற முடியல. டாக்டர் சொல்லிட்டாங்களா, அவருடைய லங்ஸ் எல்லாம் ஃபுல்லாக அரிக்கப்பட்டிருக்கு, ஒன்றுமே கிடையாது. ஸோ என்ன தான் ஆக்சிஜன் கொடுத்தாலும், என்ன தான் ட்ரை பண்ணாலும், மெடிசின் கொடுத்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஹெவியாக மெடிசின் கொடுத்த உடனே ஆளே இறந்துட்டார். அதாவது நாம் அப்பப்போ ரிஃப்ரெஷ் பண்ணி சரி பண்ணலை அப்படின்னு சொன்னால், இப்போ கம்ப்யூட்டர் கூட அப்படி தான், அப்பப்போ ரிஃப்ரெஷ் பண்ணணும். ஃபோனு கூட அப்படி தான், டெய்லி ஒரு 5-10 நிமிஷமாவது நம்ம ஆஃப் பண்ணி வைக்கணும், ஆஃப் பண்ணி வைக்கணும். ஏன்னா தான் அது சரியாக பேட்ரி எல்லாம் சரியாக வேலை செய்யும். உள்ளே இருக்கிற ஆண்ட்ராய்டு சாஃப்ட்வேரு மற்ற காரியங்களெல்லாம்
ஆப்பெல்லாம் சரியாக ஒர்க் ஆகும். இல்லைன்னா அது சூடாகி 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 காதுக்கும் சூடாக இருக்கும், காதில் வச்சா கைக்கும் சூடாக இருக்கும், கையில் பிடிச்சா இடையே போயிடும். திடீர் என்பதாக நேற்று கேள்விப்பட்டேன், கேரளாவில் ஒரு 8 years கேர்ள் ஃபோன் வெடித்து செத்து போயிடுச்சு அப்படின்னு. திடீர் என்பதாக அதுதான் இங்கே சொல்கிறாரு, திடீர்னு ஒரு மரணம் சரதை சபைக்கு வராதபடிக்கு என்ன பண்ணு, காரியத்தை பார் என்று சொல்லி. ஆமென். அடுத்து பார்த்தீங்கன்னா பிலதெல்பியா சபை. பிலதெல்பியா சபைக்குரிய டைம் லிமிட் என்னன்னா 3:10 3:10 வாசிக்கும் போது 3:10 பொறுமை குறித்து சொல்லி வசனத்தை காத்து கொண்டபடினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலங்கு வரப்போகிற சோதனை காலத்திற்கு சோதனை காலம் பாருங்க. பிலதெல்பியா சபையை வந்துட்டு நம்ம குற்றம் சாட்டுற மாதிரி ஒரு காரியமும் கிடையாது. ஆனால் ஒரு சோதனை காலம் ஒன்று இருக்கிறது. அது யாருக்கு? உலகத்துக்கு. பாருங்க, நம்ம ஆண்டவருக்குள்ளே இருக்கிறோம், ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அதனால் பூமியில் பஞ்சம் வந்தால் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. வசனம் இருக்குது, பஞ்சத்தில் நம்மளை ஆண்டவர் காப்பாற்றுறன்னு இருக்கு. ஆனால் அது நமக்கு வராதுன்னு சொல்ல முடியாது. பட் அந்த சிச்சுவேஷனில் நீ ஜாக்கிரதையாயிரு. அல்லேலூயா. ஸோ பீரியட் ஆஃப் டெஸ்ட். அப்புறம் 14ஆம் வசனம் லவோதிக்கியா சபை. 20ஆம் வசனம் வாசிங்க. 3:20. இதோ வாசற்படியில நின்று தட்டுகிறேன், ஒருவர் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். இந்த சபை தான் இந்த காலத்துக்குரிய சபை. இந்த காலத்துக்குரிய சபை 1900 இருந்து 1900 இருந்து இனி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய ரகசிய வருகை வரைக்கும் சபை இப்படி தான் இருக்கும். எப்படி இருக்கும்? உள்ளே இருக்கிற ஆண்டவரை பிடிச்சி வெளியே தள்ளிடும். ஆண்டவர் எங்கே இருக்கிறாரு? உள்ளே இருக்க வேண்டிய ஆண்டவர் வாசற்படியில் நிற்கிறேன் அப்படின்றார். வாசற்படியில் நிற்கிறேன்றார். வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், கதவை திறந்தால். அப்போ ஆண்டவர் உள்ளே இருந்து வெளியே போயிட்டார். எல்லாம் இருக்கு, எல்லாம் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஆசீர்வாதம் இருக்குது, நன்மை இருக்குது, கிருபை இருக்குது. நான் அப்படி எனக்கு ஒரு குறையும் இல்லை. 17ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு குறையுமே கிடையாது அப்படின்னு. இன்றைக்கு ஆவிக்குரிய வட்டாரத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகள் அநேகர் குறைவில்லாத உலக பிரகாரமான ஒரு ஆசீர்வாதத்தை அதிகமாக தேடுவாங்க. பட் ஆவிக்குரிய ஜீவியம் ரொம்ப மோசமாக கிடக்கும். ஆண்டவர் வெளியே தள்ளியிருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லை நான் உள்ளே வரணும், உள்ளே வரணும். ஸோ இங்கே டைம் லிமிட்ன்றதே இல்லைன்ற ஒரு சிச்சுவேஷனில் இருக்குது. டைமே இல்லைன்ற ஒரு சிச்சுவேஷனில் இருக்குது. அதனால் ஆண்டவர் சொல்கிறாரு 19ஆம் வசனத்தில், ஜாக்கிரதையாக இருந்து கவனி அப்படின்றார். ஜாக்கிரதையாக இருந்து கவனின்றார். அந்த ஜாக்கிரதை ரொம்ப முக்கியம். ஆமென். அல்லேலூயா. ஜாக்கிரதை ரொம்ப முக்கியம். பி ஜிலஸ், ஜிலஸ், நீ கவனி அப்படின்றது. அல்லேலூயா. அப்படின்னு என்ன அர்த்தம்? கம் அகெயின், கம் டு மீ, திரும்ப என்னிடத்துல வா, திரும்பவும் அனல்கொள். டு ஹேவ் வார்மத், டு ஹேவ் வார்மத், திரும்பவும் அனல்கொள், திரும்ப அபிஷேகத்தை புதுப்பித்துக்கொள், திரும்பவும் கிருபா வரங்களை பெற்றுக்கொள். கடைசி காலங்களில் நம்ம பைபிளை விட்டு சத்தியத்தை விட்டு அநேகர் வெளியே போயிடுவாங்க. ஆண்டவரை பிடிச்சி வெளியே தள்ளிடுவாங்க. அதுதான் கடைசி எச்சரிப்பு. அதிலிருந்து நாம் ஜாக்கிரதைப்பட கர்த்தர் நம்மை அழைக்கிறார். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எந்த உள்ளம் தங்கும் இயேசு நாயகா, உந்தன் ஈடாய்க் கொள்ளும் இயேசு நாயகா, இயேசு நாயகா, உந்தன் வீடாய்க்
கொள்ளும் இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, உந்தன் ஈடா கொள்ளும் இயேசு நாயகா. ஆண்டவரே, நீர் எங்களுக்குள்ளே தங்கி வாசம் பண்ணும். ஆண்டவரே, எங்களுக்குள்ளே உலாவி வாசம் பண்ணும். எங்களுக்குள்ளே ஆண்டவர் மகத்துவமான கிரியைகளை நிறைவேற்றும். ஒரு டைம் லிமிட் இருக்கிறதப்பா எல்லாத்துக்கும். எல்லா சபைக்கும் ஒரு டைம் லிமிட்டை கொடுத்திருக்கிறீங்க. எபேசு, சிமிர்னா, பெர்கமு, சர்தை, தியத்தீரா, பிலதெல்பியா, லவோதிக்கியா சபைகளுக்கு ஒரு டைம் லிமிட்டை கொடுத்திருக்கிறீங்க. ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு டைம் லிமிட் இருக்கிற எல்லா காரியத்துக்கும் பிரசங்கித்த நான் கேட்ட உம்முடைய பிள்ளைகள், ஆன்லைன்ல கேட்ட பிள்ளைகள், சபையார் எல்லாருக்கும் அதுல ஒரு வெளிச்சம், அறிவு உண்டாக கத்த உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், 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 ஆமென். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord.